நான் பண்ணும்போது மட்டும் இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. கல்யாணி, அவன் ஏதோ நீ போமா. பார்த்தல்ல, இந்த கோவம் தாண்டி அவனுக்கும் வந்திருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கிறிஷ் வளர்ந்துட்டான், அவனுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு. உனக்கு தான் அது புரியல. இப்ப பாரு, அவன் ஸ்கூல்ல கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு நீ தான் காரணமா இருந்திருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? இங்க பாரு கல்யாணி, பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். பெத்தவங்களை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும், எல்லாத்தையும் கத்துக்கும். நீ அந்த வீட்டுக்கு போய் உன் அடையாளத்தை மறைச்சு எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த. அந்த பாவம் தான் உன் பிள்ளை வந்து பாதிச்சிருக்கு. பாத்தியா? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு பொய் சொன்னேன்னு சொல்ற. ஆனா ஒண்ணு சொல்றேன் கல்யாணி, நம்ம செய்யற எல்லா தப்புக்கும் ஒரு விளைவு இருக்கு. அது கண்டிப்பா நமக்கு வந்தே தீரும். அது சரி, உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிச்சியே, கிறிஷ் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டியா நீ? இப்பயாவது உன் புள்ள வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாரு கல்யாணி. அவனுக்காக வாழ்ற வழியை பாரு. இதுக்கு மேலேயும் நீ பொய் சொல்லியே வாழ்ந்துட்டு இருந்த, அவன் வாழ்க்கையும் பாழாயிடும். உன் வயித்துல வந்து பிறந்தது தவிர அவன் வேற என்னடி பாவம் பண்ணா? அழாத கல்யாணி. நீ அழறதுக்காக நான் இதை சொல்லல. கிறிஷ் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்ல. நான் இன்னும் எத்தனை நாள் உங்க கூட இருப்பேன்னு தெரியல. எனக்கு அப்புறம் கிறிஷுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான். நாளைக்கு அவன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. கடவுளே, என் பையனோட ஃபியூச்சர் என்னாலேயே ஸ்பாயில் ஆகிட்டு இருந்திருக்கு. அது என் கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. நான் போய் சொல்லி என் லைஃபை மட்டும் காப்பாத்திக்க நினைச்சேன். ஆனா அது என் பிள்ளையோட மனசையும் சேர்த்து கெடுத்து அவனையும் போய் சொல்ல வச்சிருச்சு. கிருஷ் தப்பான வழியில போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் பையனுக்கு நானே ஏதோ துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. அவன் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். இனி கிறிஷோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கைக்காக நான் மத்தவங்க கிட்ட போராடுறதை விட கிறிஷ் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை செய்யறது தான் நல்லது. அடுத்த வாரம் புதன்கிழமை தானே சார்? சரிங்க சார், நான் எல்லாருமே ரெடி பண்ணி சொல்றேன் சார். மீனா, இங்க இருக்கீங்க. எல்லாம் ரெடி. என்ன ரெடி? கல்யாணத்துக்கு ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆயாச்சு. இப்ப டேட் ரெடி ஆயிடுச்சு. சத்யா கல்யாணத்தை பத்தியா சொல்றீங்க? ஆமா, அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வச்சிருந்தோம்ல. அடுத்த வாரம் புதன்கிழமை வர சொல்லி இருக்காங்க. என்ன மீனா, சந்தோஷமான விஷயம் சொல்ற, அமைதியா இருக்கிற? இல்லங்க, எனக்கு இன்னமும் பயமாவே இருக்குங்க. எதுக்கு பயப்படுற? எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. லவ் பண்ற 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அது முடிஞ்சிச்சுன்னா அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க. என்னடா சத்யா மேரேஜ் பத்தியா பேசிட்டு இருக்க? ஆமாடா, புதன்கிழமை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல டேட் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தானே மீனா, இதுக்கே பயப்படுறீங்க? அப்படி இல்ல ஸ்ருதி, கல்யாணம் நடக்கிறப்போ எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நடந்தா அது சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையே. எப்போ என்ன பிரச்சனை வரும்னே தெரியல. அதுக்கு என்ன மீனா பண்றது? லவ் மேரேஜ்னாலே சிக்கல் தான். அதுவும் வீட்டுல சம்மதிக்காம கல்யாணத்தை நடத்துறதெல்லாம் சிக்கலோ சிக்கலு.
எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க 2 பேர் நிக்கிறாங்கல்ல. டேய் என்னடா ஆமாடா, 2 பேரும் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளோ ஏன் இந்த பூ கட்டுற மாதிரி தானே சாட்சி எழுதி போட்டாங்க. ஏங்க அது எனக்கே தெரியாம நடந்துச்சு. நீங்களும் அத்தையும் இதை 1000 தடவை சொல்லி காட்டிட்டே இருக்கீங்க. அது இல்ல மீனா, அதெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணி இவங்க நீங்க சந்தோஷமா நல்லா தானே வாழ்றாங்க. என்னடா? அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஐயோ இல்ல நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மீனா, எல்லாமே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், அப்புறமா எல்லாம் சரியாயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அமைதியாயிடுவாங்க. இதோ நம்ம பழகுகளோட அப்பா அம்மா கூட தான் பிரச்சனை பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துக்கல. ஸ்ருதியோட அப்பா அம்மா சிந்தாமணி மாதிரி இல்லைங்க. சிந்தாமணி எப்படிப்பட்டவன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அடிதடி வெட்டு குத்துன்னு போய் நிப்பா. அப்படி இருக்கிறவள போய் நம்ம எப்படிங்க சமாளிக்க முடியும்? அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முத்து, அண்ணி பயப்படுறது சரிதான்டா. அவங்க பூக்கட்டுற எலெக்ஷன்ல ஜெயிக்கவே கிரிமினலா வேலை பார்த்தாங்க. இப்ப அவங்க பொண்ணு விஷயத்துல சும்மா இருப்பாங்களா? டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, பிரச்சனை கிடையாதுடா. நம்ம ஒரு விஷயத்துல துணிஞ்சு இறங்கிட்டோம்னா அதை எப்படியா முடிச்சிடணும். அதுல இருந்து வர விளைவுகளை பத்திலாம் நம்ம யோசிச்சு பயந்துட்டு இருக்க கூடாது, புரியுதா? முத்து சொல்றதும் கரெக்ட் தான் மீனா. லவ் மேரேஜ் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கும் பிரச்சனை வந்தது, அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. அது மாதிரி அவங்களுக்கும் சரியாயிடும். நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, நாங்களும் உங்க கூட இருக்கோம். அவ்வளவுதான். சரி விடுங்க, அப்பாட்ட சொல்லிடலாம். அப்பா எங்க இருக்காரு? முத்து, வாப்பா. இப்பதான் நீ எங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்பதான் வந்தியா? ஆம்பா பா, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வந்து உட்காரேன். வா. உட்காருப்பா. சொல்லு. பா, சத்யாக்கும் ரேகாக்கும் கல்யாணத்தை பத்தி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கேட்டிருந்தோம்ல, அவங்க அடுத்த வாரம் புதன்கிழமை நாள் கொடுத்துருக்காங்கப்பா. ஓ, தேதியே குறிச்சாச்சா? நல்ல விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. ஆண்டி, மீனாவோட தம்பி கல்யாணத்துல உங்களுக்கு இவ்ளோ சந்தோஷமா? நம்பவே முடியலையே. அது ஒண்ணும் இல்ல பழகுறலே, மீனாவோட தம்பிக்கு நல்லது நடக்க போகுதுன்ற சந்தோஷம்லாம் இல்ல, சிந்தாமணி காண்டாக போற சந்தோஷம் இல்லம்மா? பா, மாப்பிள்ளை வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாருக்குமே ஓகே தான். ரவி ஸ்ருதியும் கூட உதவியா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த பப்பரப்பா வந்துட்டேன்னா அவன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்குவேன். டேய், பப்பரப்பா மனோஜ்னு சொல்லு. வெறும் பப்பரப்பான்னு மட்டும் சொல்லக்கூடாது. முழு பேரை சொன்னாதான் பவரா இருக்கும். அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ம்ம்.